வணக்கம். இன்று நடிகர் மீசி ராஜேந்திரன் அவர்கள் இயக்கத்திலிருந்து விலகி அதிமுகவில் இணைத்து கொண்டுள்ளார். அது ஒரு பல குற்றச்சாட்டுகளையும் வச்சிருக்கார். கொடுக்கப்பட்ட 10 சீட்டில் யாராருக்கு என்னென்ன சீட்டு எந்தெந்த சமூகத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஜாதி இயக்கம் கிடையாது. ஆனாலும் அந்நியார் ரொம்ப தெளிவாக யாராருக்கு எந்தெந்த தொகுதியில் சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வைத்துள்ளார். அவருக்கு தகுதின்னு பார்த்தா நடிகருங்கிற தகுதியை தவிர்த்து வேறு ஒரு தகுதியும் கிடையாது. கேப்டன் வளர்த்து கேப்டனால் மட்டுமல்ல, இந்த லட்சோப லட்ச தொண்டர்களுடைய அன்பை பெற்றவர், கேப்டனால் வளர்க்கப்பட்டவர். இந்த அவருடைய மகள் திருமணத்தில் கூட திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பத்திரிக்கை வச்சுருக்காங்க, அந்நியார் அவர்களுக்கு பத்திரிக்கை வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் போனாங்க. அதிமுகவில் யாருக்கும் பத்திரிக்கை வைக்கல. இதை எல்லாமே பார்த்தோம். அப்போலாம் அவருக்கு ஒன்றும் தெரியல. இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலை அப்படின்னோடனே உடனே போய் சேர்ந்துட்டார். இதுதான் இந்த மாதிரி நடிகர்களுக்கு கொடுத்ததால் நாங்கள் அனுபவித்த கஷ்டம் எங்களுக்கு தெரியும். உதாரணம், எந்த ஒரு உழைப்பையும் இல்லாமல் வந்த அருண் பாண்டியன். அவனுக்கு பேராவூரணியில் சீட்டு கொடுத்த பிறகு தலைவர் மிகுந்த நம்பிக்கை கொண்டு கொடுத்தாங்க. தலைவர் கொடுத்தது தவறுன்னு சொல்லலை, தலைவர் நம்பிக்கை கொண்டு கொடுத்தார். ஆனாலும் துரோகம் செய்த ஒரு நடிகர். அதனால தான் தேமுதிகவில் எந்த ஒரு நடிகரையும் தலைவர் இணைக்கலை பிரச்சாரத்தில். ஆனாலும் இவர் மன்ற காலத்திலேருந்து வந்தனால வச்சுருந்தாங்க. ஆனாலும் அவர் நான் நடிகன் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. தலைவர் எந்த இடத்தையும் நடிகைங்கிறத அவர் இது பண்ணவே இல்லை. அவர் நடிகராக இருந்தாலும் ஒரு மனிதராக இருந்தார், ஒரு மிகச்சிறந்த தலைவராக இருந்தார். இந்த மீச ராஜேந்திரன் நடிகர்ன்ற ஒரு தகுதியை தவிர்த்து வேற எந்த ஒரு தகுதியும் கிடையாது. பல பேர் இன்னைக்கு பதிவு போட்டிருக்காங்க. இன்னைக்கு போன பிறகுதான் செய்தி தொடர்பாளர்கள் அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா புள்ளி விவரம் ரொம்ப ரொம்ப தப்பா பேசுவாங்க. பலமுறை இயக்க தோழர்கள் வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க, என்ன புள்ளி விவரம் பேசுறாப்புல, சரியா தான் சொல்லிட்டு போயிட்டு பேசுறாப்புலையா அப்படின்ட்டு. சும்மா ஆக்ரோஷமா கத்தி அது நடிகருங்கிற அந்த அடையாளத்தை வச்சுதான் அவர் தேமுதிகவில் பிரபலமாக இருந்தாரே ஒழிஞ்சு வேற எந்த ஒரு அடிப்படை தகுதியும் கிடையாது. பலமுறை அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதை வச்சு அவர் பல வருவாயை ஈட்டியுள்ளார். அதெல்லாம் மறுக்க முடியாது. அவர் கட்சிக்காக உழைச்சாருன்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஊதியத்தை வாங்கியிருக்காரு. பல விஷயங்கள் இருக்குது. அவர் என்னமோ இன்னைக்கு உத்தம புத்திரை மாதிரி பேசுறது அர்த்தமற்ற கோழைத்தனமான செயல். எவன் போனாலும், நான் ராஜேந்திரன் சொல்ல, எவன் போனாலும் எங்கள் கால் மயிருக்கு சமானம் என்று தான் நாங்கள் நினைப்போம். ஏனென்றால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு சமூகத்துக்கான இயக்கம் அல்ல, ஒரு மத குறியீட்டுக்கான இயக்கம் அல்ல, ஒரு இனத்துக்கான இயக்கம் அல்ல. இது ஒட்டுமொத்த சமுதாயத்து வளர்ச்சிக்கான இயக்கம், மக்களுக்கான இயக்கம். மக்களுடைய வறுமையும் ஊழலையும், அந்த புறையோடி போன ஊழலையும் ஒழிக்க வந்த இயக்கம், மக்கள்கிட்ட உள்ள வறுமைகளை ஒழிக்க வந்த இயக்கம். அப்பேற்பட்ட உன்னதமான இயக்கத்தில் சில புல்லுரிமைகள் சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக இன்னொரு இயக்கத்தில் போயிட்டு வெறும் அவ்வளோ ஒரு யோக்கிய சிகாமணி பத்திரிகை எடப்பாடிக்கு வச்சிருக்க வேண்டியதானே? ஏன் பத்திரிகை எடப்பாடிக்கு வைக்கல? ஸ்டாலினுக்கு வைக்க தெரிஞ்சவரும் எடப்பாடிக்கு வச்சிருக்கலாம்ல. ஆக இவங்க எல்லாமே ஒரு கூட்டுக்களவாணிகளாக தான் இருந்திருக்காங்க. அதாவது வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்தி அதில் எந்த விதமான லாபத்தை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு, ஆனால் சோதனை கட்ட காலத்துல எல்லாம் இருந்தாங்க, அதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் சோதனை கட்டத்தில் இப்போ உறுதியாக வெற்றி பெறப்போவது தெரியுது. தெரிஞ்சுட்டு ஒருத்தன் அப்பளுக்கு அது ஒரு குற்றச்சாட்டு அபாண்டமாக ஒருத்தன் மீது சுமத்துறானா அவனுக்கு என்ன விதமான இது இருக்கும்? நான் அரசியலை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அடுத்த செகண்டில் கொடுத்தவங்களே அதிமுகவில் போயிட்டு சேர்றான்னா இவன் எவ்வளோ பெரிய நடிகனாக இருப்பான் என்று மக்கள் யோசிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடா உண்மையில் அவன் இவன்லாம் சொல்கிறேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். படைத்த கடவுளையே நாங்கள் அவன் இவன் தான் என்று பேசுவோம். அதனால் இவனையெல்லாம் பேசுகிறதுல எங்களுக்கு ஒன்றும் கூச்சமே கிடையாது. நன்றி, வணக்கம்.